அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு கிராமத்தில் அருண் என்ற பையன் இருந்தான். அவன் எந்த வேலையையும் சரியாக ஆரம்பிக்க மாட்டான். ஒரு நாள் ஆசிரியர் ஒரு போட்டி வைத்தார். அழகாக எழுத்து எழுத சொல்லினார். அருண் ஆரம்பத்தில் கவனிக்கவில்லை. ஆனால் நடுவில் மட்டும் முயற்சி செய்தான். குமார் என்ற மற்றொரு பையன் ஆ எழுத்தை சரியாக ஆரம்பித்து எல்லாத்தையும் அழகாக எழுதினான். முடிவில் குமார்தான் ஜெயித்தான். சரியான ஆரம்பம்தான் வெற்றியின் ரகசியம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழா ஆர் எனின். ஒரு நகரத்தில் விஜய் என்ற மாணவன் இருந்தான். அவன் எப்போதும் முழு மார்க் எடுப்பான். ஒரு நாள் அவன் அம்மா உதவி கேட்டார். ஆனா அவன் மறுத்தான். அப்போது அப்பா சொன்னார், உன் படிப்பு உன் அம்மாவுக்கு உதவலை என்றால் அதற்கு என்ன பயன்? அந்த வார்த்தை விஜயை மாற்றியது. அவன் நல்ல மகனாக மாறினான். இதுதான் திருக்குறள் சொல்லும் உண்மை. நல்ல மனசு இல்லாமல் கல்விக்கு பயனில்லை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ் வார். ஒரு நகரத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அகம்பாவம் அதிகம். நான் தான் பெரியவன் என்று எப்போதும் பெருமையாக பேசுவான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்தது. வேலை போனது. நண்பர்கள் விட்டுச் சென்றார்கள். தனியாக இருந்த அருண் ஒரு அமைதியான முதியவரை சந்தித்தான். அவன் கேட்டான், எப்படி இவ்வளவு அமைதியாயிருக்கிறீர்கள்? முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், நம்மை விட பெரியதை மதிச்சா மனசு அமைதியாக இருக்கும். அந்த நாள் முதல் அருண் மாறினான். அவன் அடக்கத்தையும் மரியாதையையும் கற்றுக்கொண்டான். அதனால் அவன் வாழ்க்கை மீண்டும் நல்ல பாதைக்கு திரும்பியது. நெறி: உயர்ந்த நற்பண்புகளை மதித்தால் வாழ்க்கை நிலையாக இருக்கும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. ஒரு நாள் அருண் ஒரு பழைய பெட்டியை கண்டுபிடித்தான். அதுக்குள்ள ஒரு கடிதம் இருந்தது. நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்தால் இது தரும். அருண் உடனே பெரிய வீடு, கார், நிறைய பணம் எல்லாம் ஆசைப்பட ஆரம்பித்தான். ஆனா அவன் மனசு மட்டும் அமைதியாக இல்லை. சில நாட்கள் கழித்து அவன் சோர்ந்து, எனக்கு எதுவும் வேண்டாம், அமைதி மட்டும் போதும் என்றான். அடுத்த நிமிஷம் அவன் மனசு லைட்டா ஆகிடுச்சு. அப்போதான் அவன் புரிந்துகிட்டான், அதிக ஆசைதான் எல்லா கவலைக்கும் காரணம். நெறி: அதிக ஆசைகள் இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கையில் துன்பம் இருக்காது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்ற பையன் இருந்தான். அவன் எப்போதும் பிறரை குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் ஒரு பழைய வீட்டில் ஒரு மந்திர கண்ணாடி கண்டுபிடித்தான். அதில் பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் முகம் கோபமாகவும் இருளாகவும் தெரிந்தது. அவன் ஒரு மூதாட்டியிடம் கேட்டான். அவள் சொன்னாள், இது உன் உள்ள மனசை காட்டும் கண்ணாடி. அந்த நாளிலிருந்து கார்த்திக் நல்லவனாக மாறினான். நல்லது பேசினான், உதவி செய்தான். மீண்டும் கண்ணாடியில் பார்த்தான். இந்த முறை அவன் முகம் ஒளியாய் சிரித்தது. நல்ல மனசு இருந்தால் வாழ்க்கையும் அழகாக மாறும். நெறி: நல்ல மனசுடன் வாழ்ந்தால் கெட்ட விளைவுகள் அருகே வராது.